இன்றைக்கு நாம் படிக்க போகிறதான நபருடைய பேர் என்னவென்றால் எசேக்கியா. அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில எப்படி தேவன் மகிமைப்பட்டார், எசேக்கியா எதை செய்தபடினால் தேவனுடைய ராஜ்யம் நிறைவேற்றப்பட்டது. அல்லேலூயா. அப்ப இந்த காரியம் நாம் புரிஞ்சு கொள்ளும் பொழுது எப்படி ராஜா எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றாரோ அப்படியாகவே நாமும் நம் வாழ்க்கையில ஜெயத்தை பெறுவோம். ஆமென். அப்போ எசேக்கியா ராஜாவை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், throughout all Judah he did what was good and right. Hallelujah. யூதா முழுவதுமாக எது சரியோ, தேவ சமூகத்துக்கு முன்பதாக எது சரியா இருக்கிறதோ அதை மாத்திரம் செய்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக எசேக்கியாவை பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்றால், he was true before the Lord is God. கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாயிருந்தார். ஹல்லேலூயா. ஒன்று சரியானதை செய்தார், இரண்டாவது தேவனுக்கு முன்பதாய் உண்மையாயிருந்தார். அடுத்து வாசிக்கிற பாருங்க. And in every work he began in the service of the house of God, in the law and in the commandment to seek his God, he did it with all of his heart. அவர் செய்த ஒவ்வொரு வேலையிலும் முழு இருதயத்தோடு தேவனுக்கு செய்கிறதை போல செய்தார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல எசேக்கியா ராஜாவை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் 3 காரியங்கள். அவர் சரியானதை செய்தார், தேவனை முழு மனதோடு செய்தார், மூன்றாவது தன்னுடைய பலனை முழு பலத்தோடு தேவனுக்காய் யாவற்றையும் செய்தார். ஆமென். அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய செய்தியை பார்த்தீங்கன்னா இங்க தான் இருக்குது. இந்த 3 விஷயம் இருக்குது பாருங்க. நீ முழு இருதயத்தோடு தேவனை சேவிச்சுக்கோ, நீ கர்த்தருக்காக எல்லாம் கரெக்டா பண்ணு, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அப்போ எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. இதுதான் பாருங்க நம்முடைய மனதில் இருக்கிறதான ஒரு சில எண்ணங்கள். அப்போ எசேக்கியா ராஜாவுக்குள்ள எல்லாமே கரெக்டா தான் இருக்குது. சரியானதை செய்யறாரு, கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறாரு, அவர் செய்கிற எல்லா வேலையும் கர்த்தருக்கே செய்கிறதை போல முழு மனதோடு செய்கிறார். அதாவது இந்த உண்மையான ஒரு உறவு நிமித்தம் நடக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்பு, ஹல்லேலூயா, after the deeds of faithfulness என்ன நடக்குது? Sennacherib, king of Assyria, came and entered Judah. Hello. Hezekiah is true before God, is right in doing. In every work, whatever he does, he's doing with all of his heart. Every deed is faithful. But the result is he's facing the great giant. உண்மையா இருக்கிறாரு, விசுவாசமா இருக்கிறாரு, பரிசுத்தமா இருக்கிறாரு, முழு பலத்தோடு முழு வல்லமையோடு தேவனுக்கு ஊழியம் செய்கிறாரு. ஆனா அதனுடைய பிறகு என்ன நடக்கிறது என்றால், பெரிய பலவானை அவன் சந்திக்க கூடுகிறது. ஹல்லேலூயா. சில பேருக்கு ஒரு அபிப்பிராயம் பாருங்க, நல்லா ஜெபிச்சா சபைக்கு வந்துட்டா எப்படியாவது ஆராதனை பண்ணிட்டா எனக்கு பிரச்சனையே வராது. ஏன் பிரதர் எனக்கு பிரச்சனை? எப்பவுமே பலவான் வரானே, நான் எவ்வளவுதான் வேதம் வாசிக்கிற உபவாசிக்கிற உண்மையா இருக்கிற, ஆனாலும் பிரச்சனை வருதே. இதுதான் சபையினுடைய பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனையை எப்படி எசேக்கியா சமாளித்தார் என்பதுதான் இன்றைய நாளுடைய செய்தி. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எல்லா சபை மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் என்னன்னா, ஐயோ நல்லா ஜெபிக்கிறேன் பிரதர், என் இருதயெல்லாம் ஆண்டவர் தான் உண்மையா இருக்கணும் பார்க்கிறேன், ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அதேதான் எசேக்கியா உண்மையா இருக்கணும்னு பார்க்கறான், ஆனா பெரிய ஜெயண்ட் நிக்கிறாரு பாருங்க, நான் உன்னை கொல்ல போகிறேன். என்ன பண்றாரு பாருங்க, வேதம் சொல்லுது ஊற்றுகளை அடைத்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுது ஊற்றுகள். இந்த நகரத்தினுடைய பிரச்சனை என்னன்னா, யூதா நகரத்துக்கு வெளியே ஒரு ஊற்று போது பாருங்க. எசேக்கியா அறிந்த மாத்திரத்திலே அசீரிய ராஜா நமக்கு எதிராக வர போறான், இந்த பலவானை நாம சந்திக்க வேண்டும் என்று எண்ணின மாத்திரத்தில் எசேக்கியா ஆலோசனை செய்வது என்னவென்றால், நம்முடைய பட்டணத்திற்கு வெளியே ஒரு ஊற்று போய் கொண்டிருக்கிறது. இந்த ஊற்று தேவன் நமக்காய் கொடுத்த ஊற்று. ஆனால் இப்பொழுது சத்துரு வருவான் என்றால் அவன் ஏன் அந்த ஊற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? அந்த ஊற்றை அடைப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஊற்று அடைக்கப்படணும். அது உங்களுக்காய் கொடுக்கப்பட்டது, உங்கள் சத்துருக்காக அல்ல.
இன்றைக்கு சபையில ஏன் அநேக உண்மையான விசுவாசிகள் அழிந்து போகிறார்கள் என்றால் ஊற்றை கவனிக்காமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை முழு மனதோடு தேடுகிறவர்கள் ஏன் செழிக்க மாட்டேன்றார்கள் என்றால் ஊற்றை நாம் அசட்டை செய்து விட்டோம். அங்க நடக்குது பாருங்க ஆலோசனை. அந்த முழு பட்டணத்துக்கு வருகிற மொத்த ஊற்றையும் அடைக்கிறாங்க. ஏன் அடைக்கிறாங்கன்னா, நம்ம சத்துரு வரும்போது தண்ணி இருந்துச்சுன்னா அவன் அங்கேயே உட்காந்துருவான், போக மாட்டான். நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்லா பலன் கொண்டு நல்லா புஷ்டி ஆகி நம்ம இன்னும் வந்து அடிச்சுட்டே இருப்பான். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நான் உங்களோட சொல்லுகிற காரியம் என்றால், கர்த்தர் உங்களுக்கு எந்த ஊற்றை கொடுத்தாருன்னு நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊற்றை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். அல்லேலூயா. எப்படி பாதுகாக்கணும்? எப்படி பாதுகாத்தாங்க தெரியுங்க? அவங்க 2 பெரிய செவுரை கட்டுறாங்க. எதை சுத்தி? பட்டணத்தை சுற்றி. ஒன்று ரிப்பேர் நடக்குது, இன்னொன்று புதிய செவுறுகள் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. ரெட்டத்தனமான ப்ரொடெக்ஷன். ஆமென். ஏன்? அந்த ஊற்றை காப்பாற்றணும். எல்லாரும் சொல்லுங்க, ஊற்று தான் மெயின். அவன் இன்னும் ஜெபிக்க கூட தொடங்கல பாருங்க. ஊற்று தான் மெயின். நீங்கள் எந்த இடத்தில் தேவன் போஷிக்கும்படியாய் வைத்திருக்கிறாரோ அதுதான் ஊற்று. ஹல்லேலூயா. சில நபர்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில வைத்திருப்பார். அந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஊற்றாக ஆண்டவர் வைத்திருப்பார். அந்த நபர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த சபையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த வியாபாரங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த நட்பை பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த திருமண உறவை பாதுகாத்துக் கொள்ளணும். எது அந்த ஊற்று? புரியுதுங்களா இந்த செய்தி இன்னைக்கு என்னன்னு? Streams are different for each one of us. ஒரு வாழ்க்கையில ஒரு ஊற்று இருக்கும் பாருங்க. சில பேருக்கு சில நண்பர்களோட பேசும்போது, பிரதர் நீங்க பேசினா எனக்கு அப்படியே உள்ள இருந்து ஒரு விசுவாசம் வருது. அது ஒரு ஊற்று. அல்லேலூயா. அப்போ அந்த நட்பை உதாசீனம் பண்ணக்கூடாது. சில பேர் பாருங்க, சபையை தேவன் ஊற்றாய் வைத்திருப்பாரு, ஆனா அந்த சபையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? உதாசீனம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அப்ப அந்த உதாசீனம் பண்ணப்படுகிறதான அந்த தருணத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, அங்க கவனின்றாரு. அல்லேலூயா. நீ ஜெபிக்க துவங்குவதற்கு முன்பதாக நீ எப்பொழுது பலவான் வருகிறான் என்று அறிந்து கொள்ளுகிறாயோ, அந்த பலவான் எங்க வந்து உட்கார போறான்? உன் ஜெப அறையில வந்து உட்கார மாட்டான். உனக்கு ஆண்டவர் எங்க ஊற்ற வச்சிருக்கிறாரோ அங்கதான் வந்து கூடாரம் போடுவான். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஊற்று பக்கத்துல அவன் கூடாரம் போட்டான்னா உன் விசுவாசம் போஷிக்கப்படாது. ஹல்லேலூயா. அந்த நபரை பார்த்தா கோவமா வரும். வருதா? அந்த எந்த வியாபாரம் உனக்கு சமாதானத்தை கொடுத்ததோ இப்ப அதை நினைச்சாலே வெறுப்பா இருக்குது. எந்த திருமணம் தேவனானுக்கு செஞ்சார் என்று சொன்னியோ அந்த திருமணம் இப்ப கசப்பா இருக்குது. எந்த ஊழியக்கார் பேசினா என் வாழ்க்கையிலே தேவன் வழியை காண்பிக்கிறான் என்று சொன்னாயோ அந்த ஊழியக்காரை பார்த்த சந்தேகமா இருக்குதா? இந்த சபை என் சபை என்று சொன்னாயோ இப்ப அந்த சபைக்கு போலாமா வேணாமா, போலாமா வேணாமா, போலாமா வேணாமா, ஏயா டைலமா? புரியுதுங்களா? ஊற்றுன்னு ஆண்டவர் காட்டிட்டாரு. இங்கதான் எனக்கு பலன் வருதுன்னு காட்டுறாரு. எனக்கு நம்பிக்கை வருது, சந்தோஷம் வருது, எனக்கு வந்து தேவன் எல்லாவற்றையும் செய்யறார். இந்த நட்பு தான் ஆண்டவனுக்கு காட்டுறேன்னு எல்லாம் சொல்லிடுறோம். ஆனா ஏன் சந்தேகம் வருகிறது? யார் அந்த சந்தேகத்தை கொண்டு வரார்? பலவான் கொண்டு வரான். எசேக்கியா சொல்றாரு, அப்பா ஊர்ல இருக்கிற எல்லாரும் வாங்க, நம்ம கையில் இருக்கிற ஈட்டிகளை நாம் இப்பொழுது கணக்கெடுக்க தேவையில்லை, நம் கையில் இருக்கிற பட்டயங்களை கணக்கெடுக்க தேவையில்லை, ஊற்றுகளை பாதுகாப்போம். You gotta protect your springs, dear children of God. சில பேருடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு கணவன் வந்து ஊற்றா இருப்பாரு. இந்தியாவில் அப்படியே இல்லை, ஆனா அப்படி இருக்கலாம் பாருங்க. சில பேருடைய கணவன் இல்ல மனைவி இல்ல நட்பு, இதெல்லாம் உதாசீனம் பண்ணக்கூடாது பாருங்க. பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம், இன்னும் மூஞ்சதானே தூக்கி வச்சிருக்கிறாரு, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி இருக்கவே கூடாது. அந்த ஊற்றை கரெக்டாக கவனிச்சு வச்சு எல்லாரும் சொல்லுங்க, கவனமா இருக்கணும். சொல்ல மாட்டீங்களே, கவனமா இருக்கணும். அப்போ முதலாவது அவன் செய்வது ஊற்றை காப்பாற்றி விட்டான். பின்பு தேற்றுதல். இதுவரைக்கும் ராஜா தன் ஜனங்களை பார்த்து சொல்லல, பயப்படாதன்னு சொல்லல, நீ கவலைப்படாதன்னு சொல்லல,
நம்மோடு இருக்கிற தேவனுடைய தூதர்கள் அதிகம் என்று சொல்லல. எப்பொழுது சொன்னார் என்றால் ஊற்று பாதுகாக்கப்பட்ட பிறகு. ஹல்லேலூயா. அப்போதான் என்ன வருது? தீர்க்க தரிசனம் வருகிறது. ஹல்லேலூயா. சொல்றேன், don't worry about anything. Your God is able to fight the battle for you.